இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு செஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேட்ஸ பத்தினா. ஃபேட்ஸ் அப்படின்னாலே நம்மள நெறைய பேருக்கு டக்குனு ஸ்ட்ரைக் ஆகுறது என்னன்னா, ஐயோ! ஃபேட் வந்துட்டு நம்ம பாடியில இருந்துச்சு அப்படின்னாலே கம்ப்ளீட்லா பேடு தான். ஃபேட் நமக்கு அளவுக்கு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம பாடியில வந்துட்டு நெறையா இஷ்யூஸ் எல்லாம் கிரியேட் பண்ணும். ஃபேட்ட வந்துட்டு பார்த்து தான் சாப்பிடணும் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஜென்ரலா வந்துட்டு தோணக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் இந்த செஷன்ல வந்துட்டு நம்ம நம்ம வந்துட்டு எல்லா ஃபேட்ஸுமே வந்துட்டு பேட் இல்ல அப்படின்னு தான் நம்ம செஷன்ல வந்துட்டு அட் தி எண்ட் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நாட் ஆல் ஃபேட்ஸ் ஆர் ஃபேட்டி. அது ஏன், எப்படி, என்ன மாதிரியான ஃபேட்ஸ் எல்லாமே குட் ஃபேட், எந்த ஃபேட்ஸ் எல்லாமே பேட் ஃபேட் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு செஷன்ல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஹோப் உங்க டீம்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஜாயின் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இன் பிட்வீன் ஏதாவது நெட்வொர்க் கனெக்ஷன் இருக்கு, என்னோட வாய்ஸ் பிரேக் ஆகுது, இல்ல ஸ்லைட்ஸ் கிளியரா தெரியல அப்படின்னாலும் ப்ளீஸ் சாட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்குவோம். செஷனுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் ஃபேட்? இந்த ஃபேட்ன்னு சொல்லக்கூடிய இந்த கொழுப்பை வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா, ஃபேட்ன்னு சொல்லக்கூடியது நம்ம பாடிக்கு தேவையான ஒரு முக்கியமான நியூட்ரியன்ட். ஓகேங்களா? நம்ம பாடிக்கு தேவையான ஒரு மேக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மேக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பாடியில ரொம்ப அதிக அளவுல தேவைப்படக்கூடிய ஒரு நியூட்ரியன்ட். இப்ப புரோட்டீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் வந்து ஒரு மேக்ரோ நியூட்ரியன்ட் தான், கொஞ்சம் அதிக அளவுல தேவைப்படும். அதே மாதிரி கார்போஹைட்ரேட்டுமே ஒரு மேக்ரோ நியூட்ரியன்ட் தான். அதே மாதிரி நம்மளுடைய பாடியில ஃபேட்டுமே வந்துட்டு ஒரு மேக்ரோ நியூட்ரியன்ட் தான். ஆல்சோ நம்ம பாடிக்கு இந்த ஃபேட்னு சொல்லக்கூடிய இந்த நியூட்ரியன்ட் வந்துட்டு எனர்ஜியும் கொடுக்குது. அண்ட் இந்த ஃபேட் வந்துட்டு எந்த அளவுக்கு எனர்ஜி கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம 1 கிராம் ஆஃப் ஃபேட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 9 கேலரிஸ் வரைக்குமே நம்ம பாடிக்குள்ள வந்துட்டு கிடைக்கும். இப்போ ஒரு 2 இட்லிஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல ஒரு 100 to ஒரு 150 கேலரிஸ் வரைக்கும், அதாவது உங்களுக்கு உங்க பாடியில கிடைக்கக்கூடிய எனர்ஜின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு 100 to ஒரு 200 வரைக்கும் எனக்கு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம 1 கிராம் ஆஃப் ஃபேட், அதாவது ஒரு 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 டீஸ்பூன் நீங்க ஆயில் அப்படின்னா, அந்த 1 டீஸ்பூன் ஆயில்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா 9 கேலரிஸ் வரைக்குமே வந்துட்டு நம்மளுடைய பாடியில ஃபேட் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஆல்சோ ஃபேட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம பாடியில சில நியூட்ரியன்ட், அதாவது ஃபேட் சாலிபிள் நியூட்ரியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபேட் சாலிபிள் நியூட்ரியன்ட்னு சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் நியூட்ரியன்ட் எல்லாமே ஃபேட்ல வந்துட்டு கரையக்கூடிய நியூட்ரியன்ட். இந்த நியூட்ரியன்ட்ஸ், அதாவது ADEKன்னு சொல்லுவோம். ஃபேட் சாலிபிள் நியூட்ரியன்ட்ஸ் எல்லாம் நம்ம பாடிக்குள்ள கரையணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய பாடியில வந்துட்டு தேவையான அளவு ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியூட்ரியன்ட் இருக்கணும். நெக்ஸ்ட், இந்த ஃபேட் வந்துட்டு நம்மளுடைய பாடியில என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ப்ளே பண்ணி கொடுக்கும். ஃபேட், ஏன்னா ஃபேட் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பாடியில ஸ்டோர் ஆகும். நம்ம பாடியில வந்துட்டு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை கிரியேட் பண்ணும், நமக்கு டயபெட்டிக்கை கொண்டு வரலாம், கொலஸ்ட்ரால் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். பட் சேம் டைம் பாத்தீங்கன்னா நம்ம பாடியில ஃபேட்டும் வந்துட்டு எப்படி புரோட்டீன் எடுத்தா நம்மளுடைய ஹேர், நெயில், ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்த்தியோ, நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்ஸுக்குமே வந்துட்டு தேவையான அந்த எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்றது கார்போஹைட்ரேட், ஃபேட் மாதிரியோ, அதே மாதிரி இந்த ஃபேட்டுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாடியில வந்துட்டு நிறைய ஃபங்க்ஷன்ஸை ப்ளே பண்ணும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனர்ஜியை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு டயட்ல இருக்கோம் அப்படிங்கும் போது நம்ம எல்லாமே சாப்பிட மாட்டோம், ரொம்ப கவனமா தான் ரொம்ப பர்டிகுலரான ஃபுட் ஐட்டம்ஸ் தான் நம்ம சாப்பிட்டு வருவோம். அதே மாதிரி நிறைய பேர் ஃபாஸ்டிங்ல இருப்பாங்க, ரிச்சுவல் வைஸ், ரிலீஜன் வைஸ் நிறைய பேர் ஃபாஸ்டிங்ல தான் இருப்பாங்க. இந்த மாதிரி டைம்ல நமக்கு எங்கிருந்து இந்த எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அஃப்கோர்ஸ் நம்ம பாடியில இருக்கக்கூடிய அந்த ஸ்டோர்டான எனர்ஜி தான். நம்ம பாடியில வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஃபேட் எல்லாமே வந்துட்டு ஸ்டோர் ஆயிருக்கும். எப்போ நம்ம பாடிக்கு வந்துட்டு நம்ம ஒரு டயட்டானாலும் சரி, இல்ல நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம சாப்பிடாம இருக்கோம் அப்படிங்கும் போது, அது லாங்கர் டைம் அப்படியும் நம்ம பண்ணக்கூடாது. பட் ஒரு ஒரு ஷார்ட் டைம்ல நமக்கு ஒரு மீல்ஸ் சாப்பிடாம இருக்கோம், இல்ல நம்ம ஃபாஸ்டிங் இருக்கோம் அப்படிங்கும் போது நம்ம பாடி என்ன பண்ணும்னா இந்த
ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய ஃபேட்ட தான் வந்துட்டு எடுத்து நமக்கு எனர்ஜியா யூஸ் பண்ணி குடுக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஒரு டயட் ஃபாலோ பண்ணுங்க, இல்லாட்டி கேலரி டெஃபிசிட்ல இருங்க அப்படின்னு நம்ம ஏன் சொல்லுவோம் அப்படின்னா, ஏன்னா நம்மளுடைய பாடி வந்துட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஃபேட்ட தான் எடுத்து எனர்ஜியா மாத்தி நம்ம பாடிக்கு தேவையான எனர்ஜிய வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ ஃபேட் வந்துட்டு ஒரு எனர்ஜி ஸ்டோரிங் வொர்க்குமே வந்துட்டு நம்ம பாடியில பண்ணி குடுத்துட்டு இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய ஆர்கன்ஸையும் வந்து புரொடெக்ட் பண்ணி வைக்குது. நம்ம பாடியில ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்கு மேலேயுமே வந்துட்டு ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் வந்துட்டு நமக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போ இந்த ஃபேட் எல்லாம் பேட் ஃபேட்டுங்களா அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்ல. இந்த ஃபேட் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஒரு தேவையான அளவு தான் வந்துட்டு அந்த ஆர்கன்ஸ் மேல இருக்கணும். இன்னும் கொஞ்சம் தேவையில்லாம ஜாஸ்தியா போச்சுன்னா தான் நம்மளுடைய பாடிக்கு அது ஆபத்து. அப்போ ஒரு பர்ட்டிகுலர் லிமிட்டுக்குள்ள இந்த ஆர்கன்ஸ் மேல சுத்தி இருக்கக்கூடிய இந்த ஃபேட் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நம்மளுடைய உறுப்புகள் எல்லாத்தையுமே ரொம்ப சேஃபா வச்சுக்குது. இப்போ நம்ம எங்காவது போறோம், ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஏதாவது ஆகுது, ஏதாவது ஒரு ஒரு ஹெவியான ஒரு திங் வந்து நம்ம பாடியில படுது, இடிக்குது அப்படிங்கும்போது, நம்ம பாடிக்கு வந்துட்டு எஸ்பெஷலி நம்ம பாடிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளுக்கு வந்துட்டு எந்த பாதிப்புமே ஏற்படாத மாரி புரொடெக்ட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபேட் தான். ஸோ இந்த ஃபேட் வந்துட்டு நம்ம ஆர்கன்ஸையுமே புரொடெக்ட் பண்ணி குடுக்குது. ஆல்சோ நம்ம பாடியில இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான ஹார்மோன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஹார்மோன்ஸ ரெகுலேட் பண்ணி அந்த ஹார்மோன்ஸ்க்கு எல்லாமே சிக்னலிங் குடுக்கறதும் வந்துட்டு ஃபேட்டினுடைய ஒரு ஃபங்ஷன் தான். அண்ட் சேம் நம்மளுடைய பாடியில வந்துட்டு நெறைய நரம்புகள் இருக்கும். அந்த நரம்புகள் எல்லாம் ஒண்ணுக்கொண்ணு தூண்டுதல் நடக்கும்போது தான் நமக்கு வந்துட்டு அந்த தூண்டுதல்கள் மூலமா தான் நமக்கு அந்த செய்கைகள் எல்லாமே பாடிக்குள்ள வந்துட்டு பாஸ் ஆகும். ஸோ நம்ம அத வந்துட்டு நர்வ் இம்பல்ஸ் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நரம்பு தூண்டுதல் நடக்கணும் அப்படின்னாலுமே இந்த ஃபேட்ன்னு சொல்லக்கூடிய நியூட்ரியன்ட் வந்துட்டு இந்த நர்வ் இம்பல்ஸ் அண்ட் டிரான்ஸ்மிஷனை வந்துட்டு மெயின்டைன் பண்றதுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நியூட்ரியன்ட். அண்ட் ஆல்சோ நம்ம பாடியில ஃபேட் சால்யுபிள் விட்டமின்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னு சொல்லும்போது விட்டமின் ஏ, டி, இ, கேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஃபேட் சால்யுபிள் விட்டமின்ஸ். இந்த ஃபேட் சால்யுபிள் விட்டமின்ஸ் எல்லாத்தையுமே டிரான்ஸ்போர்ட் பண்றதுமே நம்மளுடைய ஃபேட் தான். ஸோ ஃபேட் அப்படின்னு உடனே டக்குன்னு நம்ம பயந்து அது ஒரு ஃபேட்டே பேட் தான் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. ஸோ ஃபேட் வந்துட்டு நமக்கு எனர்ஜி ஸ்டோர் பண்றது, நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஆர்கன்ஸை ப்ரொடெக்ட் பண்றது, நம்ம ஹார்மோன்ஸ்க்கு வந்துட்டு தேவையான சிக்னல்ஸை கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு நம்ம பாடியில இருக்கக்கூடிய இந்த குட் ஃபேட் எல்லாமே நிறைய ஃபங்க்ஷன்ஸும் நம்ம பாடிக்கு பண்ணி கொடுக்குது. சேம் டைம் நம்ம ஃபுட்டுல மூலமா எடுக்கக்கூடிய இந்த ஃபேட் வந்துட்டு ஃபுட்டா இருக்கும்போது என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு பாடியில கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணுது. நான் முன்னாடி மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா? நீங்க ஒரு ஸ்பூன் ஒரு ஆயில் எடுக்கிறீங்க, ஒரு டீஸ்பூன் ஆயில் வந்துட்டு எடுக்கிறீங்க, அப்படியே எடுத்து ஒரு ஏதாவது ஃபுட்ல மிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த ஒரு ஸ்பூன்ல இருந்து உங்களுக்கு 9 அது 1 கிராம் அப்படின்னு நம்ம கணக்கு வச்சோம்னா 9 கேலரிஸ் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம ஒரு 10 ஸ்பூன் ஊத்தணும் அப்படின்னா நமக்கு 100 கேலரிஸ் வந்துட்டு நம்ம ஃபுட்லயே ஆட் ஆகுது. ஸோ இந்த கேலரிஸ் அப்படின்னு சொல்லும்போது எனர்ஜி தான். ஸோ நம்ம ஃபுட்டு மூலமா எடுக்கக்கூடிய இந்த ஃபேட் வந்துட்டு எந்த வகையில அந்த ஃபுட்டு இருந்தாலும் சரி, நெய்யா இருந்தாலும் சரி, கீயா இருந்தாலும் சரி, லைக் வாட் எவர் அந்த டேர்ம், பட் எந்த ஃபுட் வகையில நம்ம எடுக்கக்கூடிய இந்த ஃபேட் வந்துட்டு நமக்கு தேவையான எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணுது. ஆல்சோ நம்ம பாடியில இருக்கக்கூடிய அந்த ஃபேட் சால்யுபிள் விட்டமின் எல்லாமே கரெக்டான படி அப்சார்ப்ஷன் ஆகுறதுக்கு வந்துட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா அந்த ஃபுட்டுக்கான டேஸ்டையே குடுக்குது. நம்ம மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் ஃபுட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா, நெறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வந்துட்டு எப்படி மேக் பண்ணாலுமே அதுல ஏதாவது ஒரு வகையில வந்துட்டு கொஞ்சோண்டு நம்ம எனி ப்ராசஸ்ல கொஞ்சோண்டு நம்ம ஆயில் வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல நம்ம ஆட் பண்ணுவோம். அது ஸ்டார்ட்டிங் ஆஃப் த ஃபுட் மேக் பண்ணும்போதும் இருந்தாலும் சரி, இல்ல எண்டிங்கா இருந்தாலும் சரி, கொஞ்சமா நம்ம ஆயில், கீய வந்துட்டு அப்படியே கொஞ்சம் மேல அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறது எல்லாமே நம்ம பண்ணுவோம். ஏன்னா இந்த ஃபேட் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஃபுட்டோடைய டேஸ்ட்டை வந்துட்டு ரொம்ப நல்லாவே நமக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி ஃபேட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபுல்ஃபில்னஸ் கொடுக்கும். ஸோ அதனாலதான் நம்ம ஏதாவது ரொம்ப ஒரு ஹை ஃபேட் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கோங்களேன், இல்ல ஃபேட்லயே வந்துட்டு மேக் பண்ண ஒரு பஜ்ஜி, போண்டா இந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால நிறைய சாப்பிட முடியாது. ஒரு மேக்சிமம் ரொம்ப பசியா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4, 5 பஜ்ஜி, இல்லாட்டி அதுக்கு மேல கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு மேல ஒரு நம்பர் 1, 2 தான் கூடுதலா போகும். பட் நம்மளால சாப்பிட முடியாது. சாப்பிட்டாலும் ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி ஒரு மாதிரியாவே நமக்கு இருந்துட்டு இருக்கும். ஏன்னா ஃபேட் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் சாப்பிட்டாலுமே அதுல கேலரிஸ் நிறைய இருக்கிறதுனால ரொம்ப ஃபுல்ஃபில்னஸ் நமக்கு கொடுத்துரும். ஸோ அதனாலதான் நம்ம எப்பவுமே அந்த ஆயில் ஃபுட்டை வந்துட்டு கொஞ்சம் கம்மியா தான் சாப்பிடணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஃபேட்டுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாடியில வந்துட்டு growth-க்கும் பாடியில நடக்கக்கூடிய நிறைய ப்ராசஸ்க்குமே இந்த தேவையான ஃபேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட்
சில ஃபேட்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய பேஸ்ட்ரீஸ் எல்லாம் நம்ம மேக் பண்ணுவோம். இல்லாட்டி நம்ம ஏதாவது பேக்டு ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேக் பண்றோம், இல்ல ஒரு பிஸ்கட்ஸ் பண்றோம் அப்டின்னா, அந்த ஃபுட் அந்த கன்சிஸ்டன்சில வரதுக்கும், நல்லா ஃப்ளஃபியா, சாஃப்ட்டா வரதுக்குமே நமக்கு தேவையான அந்த ஃபேட் அப்டிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபுட்ல இருக்கக்கூடிய ஃபேட்டும் வந்துட்டு நமக்கு டேஸ்ட் குடுக்குற மாதிரியான நெறைய ஃபங்ஷன்ஸ் ப்ளே பண்ணி குடுக்கும். ஸோ ஃபேட்லயே இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய டைப்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஜென்ரலா நம்ம பார்க்கும்போது, நமக்கு என்ன தோணும் அப்டின்னா, கொலஸ்ட்ரால்னாவே பாடில ஜாஸ்தியா இருக்கக்கூடாது. மெயின்டெயின் பண்ணணும். அது நம்ம உடம்புக்கு ஆபத்து அப்டிங்கிறது நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் தெரிஞ்ச ஒரு ஜென்ரலான விஷயம். பட் சேம் டைம் நம்ம என்ன சொல்லுவோம்னா, பாடிக்கு குட் ஃபேட்டும் தேவைங்க. பாடிக்கு வந்துட்டு தேவையான கொழுப்பும் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம ஆர்கன்ஸ புரொடெக்ட் பண்றதும் நம்மளுடைய ஃபேட் தான். எனர்ஜிய வந்துட்டு நமக்கு தேவையான எனர்ஜியும் புரொவைட் பண்றது ஃபேட் தான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அப்போ நெறைய பேருக்கு வரக்கூடிய கன்ஃப்யூஷன், அப்போ ஃபேட்லயும் வந்துட்டு நெறைய வகை இருக்கும் போல. ஸோ அதனால தான் வந்துட்டு இது குட், இது பேட் அப்படின்னு நம்ம சொல்றோங்க. ஸோ அதுதான் நம்ம இங்க கொஞ்சம் கிளியரா பார்க்க போறோம். ஃபேட்லயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் டைப்ஸ் இருக்கு. ஸோ இந்த டைப்ஸ வச்சு தான் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் குட் ஃபேட். இதெல்லாம் வந்துட்டு குட் ஃபேட்ன்னு சொல்றத விட, இதெல்லாம் நம்ம பாடிக்கு தேவை. இதெல்லாம் நம்ம பாடிக்கு கரெக்ட்டான அளவுல தேவை. ரொம்ப ஜாஸ்தியா ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம மெயின்டெயின் பண்ணிக்கணும். ஸோ ஃபேட் பார்த்தீங்கன்னா 2 வகையில இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒண்ணு சேச்சுரேட்டட், இன்னொன்னு அன்சாச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்னா நம்ம அனிமல்ல இருந்து, விலங்குகள்ல இருந்து நம்ம எடுக்கக்கூடிய ஃபேட் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே அன்சாச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னு சொல்லும்போது, இது உங்களுக்கு 2 வகையா இருக்கும். ஓகேங்களா? மோனோ அன்சாச்சுரேட்டட், பாலி அன்சாச்சுரேட்டட் அப்படிம்போம். ஸோ இந்த மோனோ அண்ட் பாலி அன்சாச்சுரேட்டடயே வந்துட்டு நம்ம கொஞ்சம் 2 வகையா வந்து பிரிச்சிருப்பாங்க. இப்ப இந்த பாலி அன்சாச்சுரேட்டட்னா அதுல வரக்கூடிய ஃபேட்டி ஆசிட்ஸ் என்னன்னா, இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதெல்லாம் சொல்லுவோம். இதுவே மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னா, அதுல வரக்கூடியது ஒமேகா 9 ஃபேட்டி ஆசிட். ஸோ இதனுடைய அந்த கெமிக்கல் பாண்டிங்ஸ், அந்த பயோகெமிக்கல் பாண்டிங்ஸ வச்சு தான் இந்த ஃபேட்ஸ் எல்லாத்தையுமே செப்பரேட்டா நமக்கு இந்த மாரி தனித்தனியா நமக்கு பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இந்த பாலி அன்சாச்சுரேட்டட்ல வரக்கூடிய இந்த ஒமேகா ஃபேட்டி ஆசிட், ஒமேகா 3 அண்ட் ஒமேகா 6ங்கிறது நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆனது தான். இத நம்ம அதிகமாவே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த ஒமேகா 6ன்னு வரும்போது அதுல உங்களுக்கு EPA, DHA, ALA வரும். ஃபுட்ல நெறைய இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாமே நமக்கு இருக்கும். நம்ம ஃபிளாக்ஸ் சீட், ஆலிவ் விதை, சோயா பீன், வால்நட்ஸ், அ அ இதெல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது, இந்த சால்மன், ஃபிஷ் இதுலலாம் வந்துட்டு இந்த ஒமேகா 3ங்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட் ஜாஸ்தியா இருக்கும். இதுவே ஒமேகா 6 எதுல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கக்கூடிய ஆயில் ஐட்டம்ஸ்ல சன்ஃப்ளவர் ஆயில்ல, கார்ன் ஆயில்ல எல்லாம் இந்த ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும். இதுவே இந்த ஒமேகா 9 அப்படின்னு சொல்லும்போது, ஆலிவ் ஆயில்ல, அவகேடோஸ்ல, பீனட்ஸ்ல, ஆல்மண்ட்ஸ்ல இதுலலாம் இருக்கக்கூடியதுதான் இந்த ஒமேகா 9ன்னு சொல்லக்கூடிய ஃபேட்டி ஆசிட். ஸோ இதுதான் ஒரு ஃபேட்ஸோட ஃபேமிலி அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபேட்ஸோட ஃபேமிலில பாலி, மோனோ அப்படின்னு சொல்லி அதிலிருந்து ஒமேகா 3, ஒமேகா 6ன்னு சொல்லி நெறைய டைப்ஸா பிரியுறாங்க. ஸோ இதுல இருக்கக்கூடிய இந்த ஃபேட் தான் நம்மளுடைய பாடியில எந்த ஃபேட் நம்ம பாடிக்கு தேவையோ அத கரெக்ட்டான அளவு எடுத்துக்கணும். எது வந்துட்டு கொஞ்சம் அதிகமா போச்சுன்னா நமக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ கிரியேட் பண்ணுமோ, அந்த ஃபேட் எல்லாமே கரெக்ட்டான லெவல்ல நம்ம மெயின்டெயின் பண்ணிக்கணும். ஸோ ஒவ்வொரு ஃபேட்டுமே இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபேட்டுமே என்னென்ன வொர்க் வந்துட்டு நம்ம பாடியில பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே, எந்த ரேஷியோல எடுக்கணும்னு ஈஸியா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இந்த ஒமேகா 3 உடைய ரோல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒமேகா 3ன்னு சொல்லக்கூடிய இந்த ஃபேட்டி ஆசிட் நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்குமே வந்துட்டு ஒரு கீ ஸ்ட்ரக்சரா வொர்க் ஆகும். அண்ட் ஆல்சோ நம்மளுடைய உறுப்புகள் நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஹார்ட், பிளட் வெசல்ஸ், கண்ணு, பிரெயின், நம்மளுடைய ஸ்கின் அண்ட் இம்யூன் சிஸ்டத்துக்கு தேவையான ஒரு எனர்ஜி சோர்ஸாவும் இருக்கக்கூடியது இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் தான். மெயினா நம்ம பாடியில இருக்கக்கூடிய ட்ரைகிளிசராய்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ஃபேட்டையும் வந்துட்டு நமக்கு லோவர் பண்ணி அதோடைய லெவல்ஸ வந்து லோவர் பண்ணி குடுக்குது. ஆல்சோ நம்மளுடைய ஜாயிண்ட்ல நம்மளுடைய ஒவ்வொரு அந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? அந்த ஜாயிண்ட்ல வந்துட்டு ஏதாவது நமக்கு பெயின் இருக்கு, ஏதாவது ஸ்டிஃப்னஸ் இருக்கு அப்படின்னாலுமே கூட, அத எல்லாத்தையுமே நமக்கு ரெட்யூஸ் பண்ணி குடுக்குறதுக்கும் தேவையான ஒரு நியூட்ரியன்ட் அப்படின்னா, இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு ஃபேட்ஸ் தான். அண்ட் நம்ம பாடில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் ஒமேகா 3ன்னு சொல்லக்கூடிய இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் கம்மியா இருந்துச்சுனாலும் கூட நமக்கு டிப்ரஷன் மாதிரியான கண்டிஷன்ஸுமே கொஞ்சம் ஜாஸ்தியாவே நமக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ இன்கேஸ் நமக்கு ஏதாவது ஐ ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கு, இல்லாட்டி நமக்கு ஏதாவது கண் சம்பந்தப்பட்ட ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னாலுமே
அதுக்கு வந்துட்டு இந்த ஒமேகா 3ல வரக்கூடிய இந்த டிஹெச்ஏன்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பனன்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான காம்பனன்ட். அண்ட் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம பாடியில இருக்கக்கூடிய அந்த நியூரலாஜிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இன்கேஸ் ஒரு பிரெக்னென்ட் விமனா இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய அந்த ஃபீச்சஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் அந்த குழந்தையுடைய பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்குமே வந்துட்டு தேவையான ஒரு நியூட்ரியன்ட் அப்படின்னா இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் தான். அண்ட் ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட். ஸோ இந்த ஒமேகா 6 அப்படிங்கிறது இது நம்ம பாடியில என்ன மாதிரியான ரோல்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணும் அப்படின்னா, இந்த ஒமேகா 6 நம்ம பாடியில வந்துட்டு இன்ஃப்ளமேஷன் எல்லாத்தையுமே நமக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம பாடியில சம்டைம்ஸ் ஒரு மெடிகேஷன்னாலேயோ இல்ல ஃபுட் ஹேபிட்ஸ்னாலேயோ நமக்கு வந்துட்டு பாடியில இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியா வரும், வீக்கங்க. ஸோ இந்த இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்றதும் இந்த ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட் தான். அதே மாதிரி வாசோலிடேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் சொல்லுவோம். அது என்ன மேம் வாசோலிடேஷன் அப்படின்னா, நம்மளுடைய அந்த பிளட் செல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த பிளட் செல்ஸ் வந்துட்டு நமக்கு ஆக்சிஜன் தேவை, கொஞ்சம் அதிகமா தேவை அப்படிங்கும் போது நம்மளுடைய பிளட் செல் அந்த ஆக்சிஜன் வந்துட்டு போறதுக்கு ஏதுவா கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகும், கொஞ்சம் விரிவடையும். ஓகேங்களா, இது ஆட்டோமேட்டிக்கா தான் இது நம்ம பாடிக்குள்ள நடக்கும். ஸோ அதுவா அதுக்கேத்த மாதிரி ஆக்சிஜன் கொஞ்சம் ஜாஸ்தி வருதுங்கும் போது விரிவடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கேத்த மாதிரி எப்பவும் போல அந்த நார்மலான ஒரு ஷேப்புக்கு வந்துட்டு நமக்கு வந்துரும். நார்மலான ஒரு ஷேப்புக்கு வந்துட்டு நமக்கு வந்துரும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்துட்டு நமக்கு நடக்கணும் அப்படின்னா, இந்த செல்ஸ் வந்துட்டு அதுவா கொஞ்சம் வைடர் ஆகி அந்த வாசோலிடேஷன்ங்கக்கூடிய ப்ராசஸ் வந்துட்டு கரெக்டானபடி நமக்கு நடக்கணும் அப்படின்னாலுமே இந்த ஒமேகா 6 அப்படிங்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட்ஸ் நமக்கு தேவை. அதே மாதிரி நமக்கு பேட் கொலஸ்ட்ராலை லோவர் பண்ணி குட் கொலஸ்ட்ராலை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. நம்ம பாடியில அதிகமா இந்த பிளேட்லெட்ஸ் வந்துட்டு வெளியே போக விடாம வந்துட்டு ப்ரிவென்ட் பண்றதும் இந்த ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட் தான். ஆல்சோ கார்டியோவாஸ்குலர் ஹெல்த்தையும் வந்துட்டு நமக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. ஸோ இப்போ நிறைய பேருக்கு வரக்கூடிய சடன் டவுட் என்ன அப்படின்னா, அப்போ ஒமேகா 6 தான் நம்ம பாடிக்கு வேணுமா இல்ல ஒமேகா 3 தான் நம்ம பாடிக்கு வேணுமா? ஏன்னா ஒமேகா 6மே நம்மளுடைய பாடியில வந்துட்டு நிறைய ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு நமக்கு தோணும். மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, ரேஷியோவை நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏன்னா இந்த ரேஷியோ வந்துட்டு நம்ம கரெக்டானபடி பேலன்ஸ் பண்றது தான் சம்டைம்ஸ் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஏன்னா சம்வேர் ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம எடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆயில் இருந்து நம்மளுடைய பாடிக்கு போயிடும். ஏன்னா குக்கிங்ல நம்ம ஏதாவது ஒரு ஆயில் வந்துட்டு கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு சன்ஃபிளவர் ஆயில் ஏதாவது ஒரு ஆயில் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த ஒமேகா 6 நம்ம பாடிக்குள்ள போயிடும். அதுவே இந்த ஒமேகா 3ன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஃபிளாக்ஸ் சீட்ல முன்னாடி ஸ்லைட்ல கூட நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஃபிளாக்ஸ் சீட்ல, சியா சீட்ஸ்ல, அதே மாதிரி வால்நட்ஸ்ல, ஸோ இந்த மாதிரி நட்ஸ் ஐட்டம்ஸ்ல தான் நமக்கு வந்துட்டு இந்த ஒமேகா 3 இருக்கும்போது இந்த ஃபுட்ஸ் எல்லாமே நம்மளுடைய ரொட்டீன்ல நம்ம கம்மியான அளவுல தான் எடுத்துப்போம். ஸோ கண்டிப்பா நமக்கு இந்த ஒமேகா 3ங்கிறது கம்மியா இருக்கும். சம்டைம்ஸ் இந்த ஒமேகா 6ங்கிறது ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இப்படி ஜாஸ்தி கம்மியா இல்லாம கரெக்டான அளவுல மெயின்டைன் பண்றதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒமேகா 6ம் நமக்கு தேவையான அளவு இருக்கணும். அதையும் தாண்டி ஒமேகா 3ங்கிறது நமக்கு அப் டு எவ்வளோ லெவல்ஸ் ஒரு 40ல இருக்கணும் அப்படின்னா அதனுடைய லெவல்ஸும் கரெக்டா 40ங்கிற அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். தென் அனதர் ஒரு டைப் ஆஃப் ஒரு ஃபேட் அப்படின்னா கொலஸ்ட்ரால். ஸோ கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறதுமே ஒரு வகையான ஃபேட் தான். ஒரு வேக்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு எல்லோ கலர்ல ஒரு மாதிரி ஒரு கம் மாதிரி இருக்கக்கூடிய நம்ம பாடியில வந்துட்டு தங்கக்கூடிய ஒரு ஒரு டைப் ஆஃப் ஃபேட் தான் இந்த கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது. நம்மளுடைய செல்ஸ்ல எல்லாமே இருக்கும். இந்த கொலஸ்ட்ரால் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம பாடியில ஹார்மோன்ஸ் மேக் பண்றது, அதே மாதிரி நம்மளுடைய நம்ம சாப்பிடக்கூடிய இந்த ஃபேட்டி ஃபுட்ஸ் எல்லாமே டைஜஷன் ஆகுறதுக்கு இந்த கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வகையான ஃபேட் நமக்கு தேவை. அண்ட் இந்த ஃபேட் வந்துட்டு ஹார்மோன்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ரொம்ப தேவையானது. அண்ட் ரொம்ப முக்கியமா நம்ம சாப்பிடக்கூடிய இந்த ஃபேட்டி ஃபுட்ஸ் எல்லாமே டைஜஷன் ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய லிவர் வந்துட்டு பைல்னு சொல்லக்கூடிய ஒரு டைஜஸ்டிவ் ஃப்ளூயிடை வந்துட்டு செக்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஃப்ளூயிட் தான் ஃபேட்டோட சேர்ந்து நமக்கு அந்த டைஜஷன் ப்ராசஸையே நடத்தி கொடுக்குது. ஸோ இந்த பைல்னு சொல்லக்கூடிய இந்த டைஜஸ்டிவ் ஃப்ளூயிட் செக்ரேட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு இந்த கொலஸ்ட்ரால் வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் இந்த பைலுடைய ப்ரொடக்ஷனுக்கு. ஸோ இப்போ இந்த கொலஸ்ட்ராலுடைய டைப்ஸ் தான் நம்ம கிளியரா பார்க்க போறோம். ஏன்னா கொலஸ்ட்ராலும் நம்ம பாடியில கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு பண்ணி கொடுக்குது. பைல் ஜூஸ் எல்லாமே செக்ரேட் ஆகிறதுக்கு நமக்கு கொலஸ்ட்ரால் வேணும். அண்ட் சேம் டைம் கொலஸ்ட்ரால்லே வந்துட்டு பாத்தீங்கன்னா சில வகைகள் இருக்கு. ஸோ இந்த கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய வகைகளும் நமக்கு பாடியில இம்பேலன்ஸ் ஆகும் போதும் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ கொலஸ்ட்ரால்ல என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது 2 டைப்ஸ் ஆஃப் கொலஸ்ட்ரால்ங்கிறது நம்ம பாடியில இருக்கும். ஒன்னு HDL கொலஸ்ட்ரால், இன்னொன்னு LDL கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவோம். HDL என்ன அப்படின்னா ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். ஸோ இதுதான் நம்மளுடைய பிளட் வெசல்
ரெட் கலர்ல இருக்கு இல்லைங்களா, இது நம்மளுடைய ரத்த குழாய். ஸோ இந்த ரத்த குழாய்களுக்குள்ள இப்படி ரவுண்ட் ரவுண்டா இருக்கிறதெல்லாம் நம்மளுடைய ரெட் பிளட் செல்ஸ். ஓகேங்களா? இதுக்குள்ள நம்மளுடைய இந்த HDLன்னு சொல்லக்கூடிய இந்த டைப் ஆஃப் கொலஸ்ட்ரால் வந்து தேவையான அளவுல இருக்கணும். ஓகேங்களா? இத நம்ம சிம்பிள் டெர்ம்ல இந்த HDL குட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதுவே இன்னொரு டைப் ஆஃப் கொலஸ்ட்ரால் வந்துட்டு பாத்தீங்கன்னா, லோ டென்சிட்டி லிப்போபுரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இத நம்ம பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய பாடியில தேவையான அளவை விட இந்த மாதிரி பிளட்டுடைய வெசல்குள்ள இப்படி அதோடைய சைட்ல போய் இப்படி ஒரு வேக்ஸ் மாதிரி நமக்கு படிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இப்போ போறதுக்கு ஏதாவது இந்த பிளட் செல்ஸ் எல்லாமே போக வேண்டிய அந்த வழியில இந்த இப்படி போய் ஒரு வேக்ஸ் மாதிரி வந்துட்டு நமக்கு இது எல்லாமே வந்துட்டு ஸ்டே ஆயிடும். ஓகேங்களா? சோ இது வந்துட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால நம்ம LDL அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுதான் கொலஸ்ட்ராலினுடைய வகைகள். சோ இந்த கொலஸ்ட்ரால்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா மெயினா இதனுடைய ரேஷியோவை தான் நம்ம கரெக்டானபடி மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? சோ ஏன் இதனோட ரேஷியோவை நம்ம மெயின்டைன் பண்ணணும், ஏன் நம்ம HDL குட் கொலஸ்ட்ரால்னும் இந்த LDLன்னு சொல்லக்கூடிய இந்த லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் நம்ம பேட் அப்படின்னு சொல்றோம்னா, இந்த LDL வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம பாடியில வந்துட்டு நிறைய இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பண்ணக்கூடியது இந்த இந்த HDL கொலஸ்ட்ரால் தான். ஓகேங்களா? ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் நமக்கு நம்ம பாடியில வந்துட்டு ஒரு ஆன்டி ஆக்சிடென்டா இருக்கும், ஆன்டி கொயாகுலண்டா இருக்கும். நம்ம பிளட் வந்துட்டு எங்கேயுமே கட்டாம அதாவது கட்டாம மீன்ஸ் லைக் கொயாகுலேட் ஆகாம நமக்கு ப்ரிவென்ட் பண்றது இந்த HDL கொலஸ்ட்ரால் தான். ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம பாடியில இன்ஃப்ளமேஷன் ஏதாவது வீக்கங்கள் இருக்கு அப்படின்னா அந்த வீக்கங்கள் எல்லாத்தையுமே குறைக்கிறதும் இந்த HDL தான். பாடியில இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது ஆகுது அப்படின்னாலுமே அதையும் வந்துட்டு நமக்கு ரெடியூஸ் பண்ண சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் இந்த HDL கொலஸ்ட்ரால். ஆல்சோ இதுலயும் நமக்கு வாசோ டைலட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ இனஃப் அமௌண்ட் ஆஃப் இந்த ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு அந்த வாசோ டைலட்டரின்னு சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டி நமக்கு கரெக்டான படி நடக்கும். அதாவது செல் வந்துட்டு ரொம்ப அழகா விரிவடையும். நமக்கு தேவை அதாவது அட்ஜஸ்ட் ஆயிக்கணும். நம்ம செல் ஆக்சிஜனோ இல்ல வேற ஏதாவது நியூட்ரியன் தேவைப்படும் போது இந்த செல் அதுவா விரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அதுதான் நம்ம வாசோ டைலட்டரின்னு சொல்லுவோம். ஸோ இது கரெக்டா நடக்கணும் அப்படின்னாலுமே HDLல சொல்லக்கூடிய இந்த கொலஸ்ட்ரால் நம்ம பாடிக்கு தேவை. ஓகேங்களா? தென் இதுலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படிங்கறது நம்ம பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதுவே நான் ஒரு பிளட் ரிப்போர்ட் எடுத்து பாக்குறீங்க அப்படின்னா நமக்கு இந்த ட்ரைகிளிசராய்ட்ஸ்னு சொல்லி தனியா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதோட இந்த LDL, VLDL அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொலஸ்ட்ரால்ல 2 டைப் நமக்கு தெரியும். குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால். ஸோ குட் கொலஸ்ட்ரால் நம்ம பாடியில நிறைய ஃபங்க்ஷன் நமக்கு பண்ணி கொடுக்குது. ஸோ இது நம்ம பாடியில கரெக்டான அளவு மெயின்டைன் பண்ணும். LDL பேட் கொலஸ்ட்ரால். ஸோ கண்டிப்பா இது நம்மளுடைய ரத்த குழாய்கள் எல்லாம் படிஞ்சிருது. நம்மளுடைய ரத்த செல்கள்லாம் போக விடாம வந்துட்டு கொஞ்சம் தடுக்கிறது வந்துட்டு இந்த LDL கொலஸ்ட்ரால் தான். லோ டென்சிட்டி கொலஸ்ட்ரால் தான், லிப்போப்ரோட்டீன் தான். அப்போ இதையும் தாண்டி அதை நம்ம VLDL ஒன்று மென்ஷன் பண்றாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். ஸோ அதுக்கான ஒரு டீடைல்டு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ இந்த LDLக்கும் VLDLக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ இந்த LDL அப்படிங்கிறதும் நமக்கு வந்துட்டு ஒரு பேட் கொலஸ்ட்ரால் தான். நம்ம பாடியில வந்துட்டு எவ்வளோ இந்த பேட் கொலஸ்ட்ரால் இருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு அந்த லெவல்ஸை வந்துட்டு நமக்கு எவ்வளோன்னு சொல்லி மெஷர் பண்றது தான் இந்த LDL கொலஸ்ட்ரால். ஓகேங்களா? இதுவே இந்த VLDL கொலஸ்ட்ரால்னா என்ன அப்படின்னா, நம்ம பாடியில எஸ்பெஷலி இந்த ட்ரைகிளிசராய்ட்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த பேட் கொலஸ்ட்ரால் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு ஹை அமௌண்ட்ல இருக்கு அப்படிங்கிறத நமக்கு இண்டிகேட் பண்றது தான் இந்த VLDL. ஓகேங்களா? ஸோ இது நம்ம பாடியில வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா 26%, இது வந்துட்டு நமக்கு 10% அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதோடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இந்த LDL வந்துட்டு நமக்கு நம்ம பாடியில கொலஸ்ட்ரால் எல்லா இடத்துலையுமே கேரி பண்ணி கொண்டு போகும். இதுவே இந்த VLDL வந்துட்டு ட்ரைகிளிசராய்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நமக்கு கேரி பண்ணக்கூடியது. அதே மாதிரி இந்த LDL கொலஸ்ட்ராலை வந்துட்டு நம்மளால மேனேஜ் பண்ணிட முடியும். இப்ப இந்த LDL சொல்லக்கூடிய இந்த பேட் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா ஒரு கரெக்டான ஒரு பர்சன் நம்ம அதை குறைக்கணும்னு சொல்லி ஒரு ஹெல்த் எக்ஸ்பர்ட் நம்ம மீட் பண்ணும்போது கரெக்டான ரெஸ்ட்ரிக்ஷனை நம்ம ஃபாலோ பண்ணோம், கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணனா இந்த பேட் கொலஸ்ட்ராலை நம்மளால மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுவே இந்த VLDL கொலஸ்ட்ராலை வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு மேனேஜ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி இதை நம்ம டைரக்டா மெஷர் பண்ணிடலாம். பட் இந்த கொலஸ்ட்ராலை நம்மளால சீக்கிரமாவே பாத்தீங்கன்னா
மெஷர் அப்படிங்கிறது பண்ண முடியாது. ஸோ இந்த விஎல்டிஎல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைகிளிசராய்ட்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நமக்கு மெஷர் பண்ணும். ஸோ இந்த ட்ரைகிளிசராய்ட்ஸ்னா என்ன? அதாவது கொலஸ்ட்ரால்ல நமக்கு குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால்னு நமக்கு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுல வந்துட்டு இந்த விஎல்டிஎல்னு ஒரு கொலஸ்ட்ரால் பார்த்தோம். அதாவது இந்த ட்ரைகிளிசராய்ட்ஸ வந்துட்டு நமக்கு எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும் அப்படிங்கிறது. ஸோ இந்த ட்ரைகிளிசராய்ட்ஸ்னா என்ன அப்படின்னா, இதுவும் நமக்கு பேட் கொலஸ்ட்ரால் தான். ஸோ ரொம்ப நம்ம கன்ஃப்யூஸ் ஆயிக்க வேண்டாம். ஸோ ஹெச்டிஎல் மட்டும் தான் நம்ம பாடிக்கு தேவையான குட் கொலஸ்ட்ரால். மற்றது எல்லாமே நம்ம ரொம்ப ஜாஸ்தியான லெவல்ல மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா அது நம்ம பாடிக்கு ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த ட்ரைகிளிசராய்ட்ஸ்னா இதுவும் ஒரு வகையான ஃபேட் தான். நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்ல இருந்து வரக்கூடியது தான் இந்த ட்ரைகிளிசராய்ட்ஸ். ஸோ எப்பெல்லாம் நம்ம பாடியில ரொம்ப தேவைக்கு அதிகமான எக்ஸஸான ஃபுட் நம்ம சாப்பிடுறோம், இல்ல ரொம்ப ஆல்கஹால் எடுக்கிறோம், அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா சுகரி ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கும்போது, இந்த எக்ஸஸான கேலரிஸ், அதாவது உங்களுடைய பாடிக்கு, உங்களுடைய ஏஜுக்கு, உங்களுடைய ஜெண்டருக்கு உங்களுக்கு ஒரு 2 to 4 இட்லிஸ்ங்கிறது தான் உங்களுடைய ரெக்வயர்மெண்ட், உங்க பாடிக்கு தேவை அப்படிங்கும்போது, நம்ம அதையும் தாண்டி எனக்கு பசிக்குது இல்ல ஏதாவது ஒரு ரீசன்ஸ்ல நம்ம 4 இட்லிங்கிறத ஜாஸ்தியா எக்ஸ்ட்ரா கேலரிஸ குடுக்கும்போது, ரொம்ப சுகரி ஃபுட்ஸ சாப்பிடும்போது, இது எல்லாமே நம்ம பாடியில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ட்ரைகிளிசராய்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபேட்டா தான் நமக்கு ஸ்டோர் ஆகும். சம்டைம்ஸ் நம்ம பாடிக்கு வந்துட்டு நம்ம ஒரு டயட்ல இருக்கோம், நம்ம ஃபாஸ்டிங்ல இருக்கோம்னு சொல்லும்போது, இந்த ஃபேட்ட தான் வந்துட்டு நமக்கு எனர்ஜியா நம்ம பாடி யூஸ் பண்ணும். ஸோ அதனால தான் நம்ம ஒரு டயட்ல இருக்கும்போதோ, நம்ம ஒரு ஃபாஸ்டிங்ல இருக்கும்போதோ, எப்படி எனக்கு எனர்ஜி கிடைக்குது மேம்? எப்படி என்னுடைய ஃபேட் எல்லாமே வந்துட்டு டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா, இங்க இப்படி ஸ்டோர் ஆயிருக்கக்கூடிய நம்மளுடைய பாடியில இப்படி இங்க எல்லோ கலரா இப்படி ஸ்டோர் ஆயிருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த ஃபேட் தான் எனர்ஜியா நம்ம பாடி எடுக்கும்போது இது எல்லாமே நமக்கு நம்ம பாடியில டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ நம்ம பாடியில வந்துட்டு இந்த எல்டிஎல், விஎல்டிஎல் லெவல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நமக்கு கரெக்டானபடி மெயின்டைன் பண்றதுமே வந்துட்டு இந்த ட்ரைகிளிசராய்ட்ஸ் உடைய மெயின் ஒர்க் தான். ஸோ இப்போ ஓவராலா வந்துட்டு பாத்தீங்கன்னா, நான் ஒரு ஒரு நிறைய கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ ஹெச்டிஎல் ஒர்க் என்ன? ஹெச்டிஎல் அப்படிங்கிறது குட் கொலஸ்ட்ரால், எல்டிஎல் அப்படிங்கிறது ஒரு பேட் கொலஸ்ட்ரால். ஸோ இதுல மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த நான் மென்ஷன் பண்ண எல்லாத்தையுமே கரெக்டானபடி மெயின்டைன் பண்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நம்ம பாடியில எல்லாமே கொலஸ்ட்ரால் இருக்கும். அதுக்குண்டான ரேஷியோ எவ்வளவோ அதை நம்ம மெயின்டைன் பண்றது நமக்கு ஒரு பெஸ்டான ஆப்ஷன். அப்பதான் நமக்கு இந்த இந்த லிப்பிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொலஸ்ட்ரால் வந்துட்டு கரெக்டான படி நம்மளால மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஹெச்டிஎல்னு சொல்லக்கூடிய இந்த குட் கொலஸ்ட்ரால் நம்ம பாடியில எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, ஒரு 60 அப்படிங்கிறது ஒரு ஆப்டிமலான லெவல். இதுலயே வந்துட்டு ஒரு ஒரு 35 நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் மேம். ஒரு ரிப்போர்ட் எடுத்து பார்த்தேன், ஒரு கிளினிக்கல் டெஸ்ட் எடுத்தேன். டெஸ்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கம்மியா இருக்கு, லைக் ஒரு 60 இல்ல எனக்கு ஒரு 35 இருக்கு அப்படின்னா, உங்க பாடியில இந்த குட் கொலஸ்ட்ரால், அதாவது ஹெச்டிஎல்னு சொல்லக்கூடிய இந்த ஃபேட், குட் ஃபேட் வந்துட்டு நமக்கு கரெக்டான அளவே இல்ல அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுவே நமக்கு 35 விட ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கும்போது, கண்டிப்பா குட் கொலஸ்ட்ரால் நம்ம பாடியில ரொம்ப கம்மியா இருக்குன்னு இண்டிகேட் பண்ணுது. இதுவே இந்த எல்டிஎல்னு சொல்லக்கூடிய இந்த பேட் கொலஸ்ட்ரால் பாத்தீங்கன்னா, நம்ம பாடியில இருக்கணும். நம்ம பாடியில எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா, தேவையான அளவு, அதனுடைய ரேஷியோ 60 to 120 அப்படிங்கிறது தான் அது இருக்க வேண்டிய அளவு. பட் இந்த அளவுல நமக்கு இல்ல அப்படிங்கும் போதுதான் நமக்கு நம்ம பாடியில நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை கிரியேட் பண்ணும். இதுவே இந்த பேட் கொலஸ்ட்ரால் நமக்கு 130ல இருந்து ஒரு 160 எல்லாம் கிராஸ் பண்ணிருக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் ரிஸ்கி ஸ்டேஜ். 190க்கு மேல எல்லாம் இருக்கு அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஹை ரிஸ்க்ல நம்ம பாடியில இந்த ஃபேட்டினுடைய ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ட்ரைகிளிசராய்ட்ஸ் நம்ம பாடியில வந்துட்டு 150 இருக்கணும், இல்ல அதுக்கு மேல ஒரு 200 ஒரு 200க்கு மேல போகுதுங்கிற போது நமக்கு ஹை ரிஸ்க் தான். ஓவராலா நம்மளுடைய பாடியில டோட்டல் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லும் போது 200 அப்படிங்கிறது ஆப்டிமல். இல்ல அதை தாண்டி நமக்கு ஜாஸ்தியா போகுது, 240 போகுது அப்படிங்கும் போது நமக்கு இதனுடைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறதும் ஹை தான். ஸோ இன்கேஸ் நான் இந்த கொலஸ்ட்ரால் லெவல்ஸை கரெக்டா மெயின்டைன் பண்ணலன்னா என்னுடைய பாடியில என்ன நடக்கும்? இப்போ நான் இங்க காட்டியிருக்கக்கூடிய இந்த மெஷர்மெண்ட்ஸை நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணல, குட் கொலஸ்ட்ரால் கம்மியா இருக்கு, பேட் கொலஸ்ட்ரால் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ட்ரைகிளிசராய்ட்ஸ் நம்மளுடைய பிளட் தான், நம்மளுடைய பிளட்டுடைய வெசல்குள்ள இப்படி 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 ஒரு பால் மாதிரி செவ்வறு மாதிரி ஃபுல்லா இப்படி பிளாக் ஆகி இந்த லெவல்ஸ் இப்படியே ஜாஸ்தியாகி போச்சு அப்படின்னா நம்ம பாடியில என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஹார்ட்டை தான் இது பாதிக்கும். நமக்கு கார்டியோவாஸ்குலர் ரிலேட்டடான இஷ்யூஸை நமக்கு கிரியேட் பண்ணிவிடும். நம்மளுடைய பிளட் வெசல்ஸ்ல
நம்மளுடைய இந்த ஹார்ட்டுக்கு போகக்கூடிய இந்த பிளட் வெசல்ஸ்ல இந்த கொழுப்பு எல்லாமே நமக்கு படிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஹார்ட்டுக்கு போக வேண்டிய அந்த ரத்தத்தினுடைய அளவும் அந்த ரத்தத்தினுடைய ப்ரெஷரும் வந்துட்டு நமக்கு பாதிக்கப்படும். ஸோ இதனால நம்மளுடைய ஹார்ட்டினுடைய மசில்ஸ் எல்லாமே பாதிக்கப்பட்டு நமக்கு ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுவே இன்னும் நமக்கு ஹை கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்லும் போது நமக்கு பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸ்னு சொல்லக்கூடியது, ஸ்ட்ரோக், சடனா நமக்கு வந்துட்டு அந்த ஹார்ட் ரொம்ப பெயின் ஆகி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பிளாக்கேஜ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ட்ரைகிளிசராய்ட்ஸ் ரொம்ப அதிகமா உங்களோட ரத்த குழாயில படிஞ்சிருக்கு. ஸோ இதனால ஹார்ட்டுக்கு போக வேண்டிய ரத்தம் கரெக்டானபடி போகாம நமக்கு டக்குன்னு ஸ்ட்ரோக் மாதிரி வர்றது மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே நமக்கு நடக்கலாம். நம்மளுடைய பிளட் ப்ரெஷர்ல ஃபிளக்சுவேஷன்ஸ் ஏற்படலாம். கொலஸ்ட்ரால் லெவல் இன்னும் ஜாஸ்தியாச்சு அப்படின்னா நம்மளுடைய நம்மளுடைய இன்சுலின் வந்து கரெக்டான படி நம்மளுடைய செல்ஸுக்கு வந்துட்டு ஒரு லாக் அண்ட் கீயா ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? அப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ட், இன்சுலின் சென்சிட்டிவிட்டி மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணும்போது நமக்கு டைப் 2 டயபெட்டிக்ஸ் கூட நமக்கு வரலாம். ஸோ எப்படி மேம் இதை கண்ட்ரோல் பண்ணலாம்? எனக்கு இப்ப டெஸ்ட் பண்ணி பார்த்து கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் எல்லாமே ரொம்ப எதுவுமே இருக்க வேண்டிய லெவல்ஸ்ல இல்ல அப்படிங்கும் போது, ஸோ எப்படி நீங்க வந்துட்டு உங்க பாடியில இந்த லிபிட் ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொலஸ்ட்ரால் லெவல்ஸை லோ பண்ணணும். ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா அதை லோவர் பண்ணணும். பிளட் ப்ரெஷரும் உங்களுக்கு இன்கேஸ் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்குன்னா பிளட் ப்ரெஷர் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அப்போ அந்த பிளட் ப்ரெஷரையும் வந்துட்டு லோவர் பண்ணணும். ஆல்கஹால், ஸ்மோக்கிங் மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை குவிட் பண்ணணும். வெயிட் ரொம்ப எக்ஸசிவா இருக்குன்னா கண்டிப்பா லாஸ் பண்ணும். ஏன்னா நீங்க ஓவர் வெயிட் அப்படிங்கும் போது அந்த ஓவர் ஃபேட் டெபாசிஷன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ நீங்க எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டு தான் ட்ரைகிளிசராய்ட்ஸா மாறுது. அப்போ கரெக்டான ஒரு ஆப்டிமலான வெயிட்டை வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும். நம்ம அந்த ஃபேட் வந்துட்டு பர்ன் ஆகுறதுக்கு நம்ம பாடியில வந்துட்டு மோர் எனர்ஜியை நம்ம கொடுக்கறதுக்கு எக்ஸசைஸ் எல்லாமே கண்டிப்பா நம்ம பண்ணலாம். மோஸ்ட் இம்பார்ட்டண்டா ஒரு ப்ராப்பரான ஒரு டயட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ டயட் பிளேஸ் அ மேஜர் ரோல். டயட் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஹைப்போ கேலரிக் டயட்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ரொம்ப ஜாஸ்தியான கேலரிஸ் இல்லாம கேலரிஸ் கம்மியா இருக்கணும். ஆனா ஃபுட்டு வந்துட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா ஃபுல்ஃபில்லா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஹை லோ கேலரிஸ் பட் ஹை நியூட்ரிஷனல் வேல்யூஸ் இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். ஃபேட் அஃப்கோர்ஸ் கம்மி பண்ணணும். ஸோ ஒரு மில்க் எடுக்கணும், எனக்கு மில்க் ரொம்ப பிடிக்கும் மேம் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு பர்சனா இருந்தாலும், ஆனா எனக்கு கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, நான் கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியா இருக்கேன் அப்படிங்கும் போது கண்டிப்பா மில்க்லயே வந்துட்டு லோ ஃபேட் மில்க் எடுக்கலாம், ஸ்கிம்டு மில்க் எடுக்கலாம். ஸோ இதெல்லாமே ஃபேட் உங்களுக்கு கம்மியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஃபுட்டு சூஸ் பண்ணி சாப்பிடணும். அதே மாதிரி கார்போஹைட்ரேட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் மாதிரி தான் நீங்க வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஏதாவது இந்த ராகியோ இல்லாட்டி நீங்க கம்பு, கேழ்வரகு அந்த மாதிரி அதுல தோசை சாப்பிடுறது, இல்ல ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கிறது, இல்ல பிளாக் ரைஸ், கருப்பு கவுனி அரிசி, இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டா எடுக்கிறது ரொம்பவே அட்வைசபிள். ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கேலரிஸ் வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு கம்மி தான், பட் அந்த ஃபுல்ஃபில்னஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். ப்ரோட்டீன் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய இன்க்ளூட் பண்ணணும். அதே மாதிரி சோடியம், ஸோ நமக்கு பிளட் ப்ரெஷர் மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னா சோடியம் லெவல்ஸும் வந்துட்டு நமக்கு ஹையா இருக்கு அப்படின்னா அதுவும் நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ சோடியம் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ், அதாவது இப்போ பிக்கிள்ஸ் எல்லாம் பாத்தீங்க, ஊறுகாய் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஊறுகாய் கெடாம இருக்கிறதுக்கு நம்ம போடக்கூடிய ஒரு 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 இன்கிரீடியன்ட் தான் இந்த சால்ட், ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ். ஸோ அந்த 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 உப்பு தான் அதை வந்து கெடாம வச்சுக்கும். அப்போ பிக்கிள்ஸ்ல எல்லாம் நேச்சுரலாவே ஜாஸ்தி சோடியம் இருக்கும். ஒரு ட்ரை ஃபிஷ் கருவாட்டுல இந்த மாதிரி பப்பட்ஸ்ல எல்லாமே கொஞ்சம் அந்த டேஸ்ட்டுக்காக சோடியம் எல்லாம் ஜாஸ்தி போடுவாங்க. அப்போ சோடியம் கம்மியா இருக்கிற ஃபுட் எல்லாமே கொஞ்சம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாமே நம்ம பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் இந்த ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாம் வராம நம்மளுடைய கொலஸ்ட்ரால் லெவல் ஜாஸ்தியா இருக்குங்கும் போது இந்த பிரின்சிபல் ஆஃப் டயட் நம்ம ஃபாலோ பண்றதுங்கிறது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம எடுக்கக்கூடிய ஃபேட்டை வந்துட்டு கரெக்டானபடி சூஸ் பண்ணணும். கண்டிப்பா நம்ம பாடியில வந்துட்டு ஒமேகா 3, ஒமேகா 6 அப்படிங்கறது எல்லாமே கரெக்டான ரேஷியோல நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஒமேகா 6, ஒமேகா 9 அப்படிங்கறதெல்லாம் நமக்கு சாஃப்ரான் ஆயில், ஆலிவ் ஆயில் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆயில் நம்ம குக்கிங்ல போடுறதுனால நமக்கு பாடிக்கு நமக்கு வந்துடும். பட் சம்டைம்ஸ் இந்த ஒமேகா 3 கூடிய ஆயில் ஃபேட்டி ஆசிட்ஸ் நமக்கு பாடியில வந்துட்டு நம்ம அந்த ஃபுட்டை வந்துட்டு கொஞ்சம் நம்மளுடைய ரொட்டீன்ல கம்மியா இருக்கிறதுனால நம்ம பாடியில வந்துட்டு இந்த இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் நமக்கு இருக்காது. அப்போ நம்ம பாடியில கொஞ்சம் மோர் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் தான் நம்ம எடுத்துக்கலாம். மெயினா குட் ஃபேட் இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம், ஆவகேடோஸ் எடுக்கலாம், வால்நட்ஸ் எடுக்கலாம், சியா சீட்ல நிறைய குட் ஃபேட்ஸ் இருக்கு, ஃபிளாக்ஸ் சீட் இருக்கு, கேஷ்நட்ஸ், முந்திரியில நிறைய குட் ஃபேட் இருக்கு. ஸோ ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்க ஒரு முந்திரியை கூட பாக்கெட்ல போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதுவும் கூட நமக்கு குட் ஃபேட்டை
நம்ம பாடியில இன்க்ரீஸ் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ ஜென்ரலா எது குட் ஃபேட், எது பேட் ஃபேட் அப்படின்னு பார்க்கும்போது, குட் ஃபேட்ன்னு நம்ம சொல்லும்போது, ஸோ கேஷ்யூ, பீனட்ஸ், ஆல்மண்ட், நீங்க பீனட் பட்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நேச்சுரலா வீட்ல பீனட்ஸ் வாங்கி அதோட தோல் எல்லாமே உரிச்சுட்டு, நீங்க ஒரு மிக்ஸியில போட்டு ஒரு 4, 5 அடி அடிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா, அதோட கன்சிஸ்டன்சி அழகா உங்களுக்கு பீனட் பட்டர் மாரி வரும். ஸோ அதெல்லாம் நேச்சுரலான ஒரு குட் ஃபேட். உங்களுக்கு எதுவுமே மிக்ஸ் பண்ணாம, பிரிசர்வேட்டிவ்ஸ் மிக்ஸ் பண்ணாம வீட்லயே நீங்க பண்ணக்கூடிய குட் ஃபேட். ஸோ அதெல்லாம் கூட நீங்க தாராளமா அந்த மாரி குட் ஃபேட்ஸ் கூட எடுத்துட்டு வரலாம். எக்கோட யோக்ஸ் எடுக்கலாம். குக்கிங் குக்கிங்ல ஆலிவ் ஆயில் நீங்க ட்ரை பண்ணலாம். கார்ன் ட்ரை பண்ணலாம். அவகேடோஸ் எடுக்கலாம். இல்ல சன்ஃப்ளவர் ஆயில் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான குட் ஃபேட்ஸ், அதாவது குட் ஃபேட்ஸ்னா மோனோ அண்ட் பாலி அன்சாச்சுரேட்டட் மாதிரியான ஃபேட்ஸ் எல்லாம் எடுக்கலாம். ஸோ பேட் ஃபேட் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த ஐஸ்கிரீம்ல அவங்க ஆட் பண்ணக்கூடியது, சாக்லேட்ஸ்ல, பிஸ்கெட்ஸ்ல, ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியான அளவுல இந்த ஃபேட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுவாங்க. அதே மாரி ஃப்ரைடான ஃபுட்ஸ்ல, டோனட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான அந்த மேக்கிங்லயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபேட் எக்கச்சக்கமா போட்டு தான். ஏன்னா, இப்ப நீங்க கேக் மேக் பண்ணோம் அப்டின்னாலே, உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வரணும்னா, நீங்க ஆயில வந்துட்டு பேக் டு பேக் நீங்க போட்டுட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு டைப்ல வரும்போது, நம்ம ஃபேட் அப்டிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகுது. ஸோ அந்த மாதிரியான பேட் ஃபேட்ஸ் எல்லாமே கண்டிப்பா நம்ம பாடியில கம்மி பண்ணிக்கணும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா ஃபேட்ல வந்துட்டு கவனிக்க வேண்டியது ஸ்மோக்கிங் பாயிண்ட் தான். ஏன்னா, வீட்ல நம்ம குக் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டியது ஸ்மோக்கிங் பாயிண்ட். ஸோ ஸ்மோக்கிங் பாயிண்ட்னா என்னன்னா, அந்த ஆயில் வந்துட்டு அ எ அட் ஒரு பர்ட்டிகுலர் டெம்பரேச்சர் வரைக்குமே வந்துட்டு நமக்கு ஸ்மோக் ஆகுறது தான் வந்துட்டு அந்த அந்த ப்ளூயிஷ் கலர்ல வந்துட்டு நமக்கு ஸ்மோக் ஆகுறது தான் வந்துட்டு நமக்கு அந்த ஸ்மோக்கிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப நம்ம பேக் டு பேக் ஆயில் அந்த ஸ்மோக்கிங் பாயிண்ட் தாண்டி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த ஆயிலும் வந்துட்டு நமக்கு ஃப்ளேவர் எல்லாமே நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒரு கிரானட் ஆயில் மாரி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, அந்த ஆயில் வந்துட்டு ஸ் அ அதாவது சூடாகுறதுக்கு வந்துட்டு ஹை ஸ்மோக்கிங் அதாவது ரொம்ப நேரம் நமக்கு எடுக்கும். ஓகேங்களா? பேசிக்காவே கிரவுனட் ஆயிலுக்கு ஸ்மோக்கிங் பாயிண்ட்ங்கிறது நமக்கு ஜாஸ்தி. அப்போ நீங்க ஏதாவது ரொம்ப நேரம் ஒரு ஃபுட் நீங்க ட்ரை செய்யணும். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு 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 சீடு ஐ மீன் ஏதாவது கடுகு உள்ள போடுறீங்க, கரி லீவ்ஸ் அதுக்கப்புறம் பேக் டு பேக் ஏதாவது ஒண்ணு போட்டு நீங்க அத செஞ்சுட்டே இருக்கீங்க அப்டின்னா, ரொம்ப நேரத்துக்கு அந்த ஆயில் உங்களுக்கு அ இதுல பேன்ல இருந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போ ரொம்ப நேரத்துக்கு நம்ம சமைக்கிறோம் அப்படிங்கும்போது, அந்த ஆயிலுக்கு வந்துட்டு ஹை ஸ்மோக்கிங் பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா தான், ரொம்ப நேரத்துக்கு நம்ம சமைக்கும்போது அந்த ஆயில் எதுவுமே ஆகாது. இல்ல லோ ஸ்மோக்கிங் பாயிண்ட்டா இருக்கும்போது, சீக்கிரமாவே அந்த ஆயில் பர்ன் ஆகி, அதுவுமே வந்துட்டு நமக்கு ஒரு பேட் ஃபேட்டா தான் நம்ம பாடிக்குள்ள மாறும். ஸோ எப்பவுமே நம்ம ஹை ஸ்மோக்கிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய ஃபேட்டா தான் சூஸ் பண்ணணும். அதே மாதிரி எப்படி மத்த ஃபுட்ஸ் எல்லாமே கெட்டு போகுமோ, அதே மாரி ஃபேட்ஸுமே வந்துட்டு நமக்கு கெட்டு போகும். ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம ரான்சிடிட்டி அப்படின்னு நம்ம ஃபுட் சயின்ஸ்ல நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம பேக் டு பேக் அந்த ஆயில வந்துட்டு நமக்கு யூஸ் பண்ணும்போது, அது வந்துட்டு நமக்கு ஆக்சிடேஷன் ஆயி, நம்மளுடைய பாடியில நமக்கு எடுத்துக்கும் போது அது ரான்சிடா வந்துட்டு மாறிடும். ஸோ இந்த ரான்சிடிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, சம்டைம்ஸ் ஆயிலுடைய கலர் சேஞ்ச் ஆகும். அதோடைய ஃப்ளேவர்ஸ் வந்துட்டு நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி இந்த ரான்சிடிட்டி ஆயில் கெட்டு போகும் அப்படின்னா, சம்டைம்ஸ் ரொம்ப ஹீட் பண்றது, அதே மாதிரி ட்ரேஸ் மெட்டல்ஸ் ஏதாவது அதுல பிரசன்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கும்போது, நம்மளுடைய ஆயிலுமே வந்து கெட்டு போகும். ஸோ இந்த மாதிரியான ஆயில்ஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு, ரொம்ப ஸ்மோக்கிங் பாயிண்ட் இல்லாத ஆயிலா யூஸ் பண்ணி ரொம்ப அத ஸ்மோக் பண்ண விட்டு பேக் டு பேக் யூஸ் பண்றது, இந்த மாதிரியான இது எல்லாமே நம்ம கண்டிப்பா பண்ணக்கூடாது. ஸோ ஃபைனலா நம்ம மெயினா என்ன தெரிஞ்சுக்கணும்? ஸோ இந்த குட் ஃபேட், பேட் ஃபேட்ல நம்ம என்ன மெயினா தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, இதெல்லாம் நம்ம குட் ஃபேட்ல பார்த்தீங்கன்னா 2 வகை இருக்கு. நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். குட் ஃபேட், பேட் ஃபேட் இருக்கு. ஸோ எது நம்ம பாடிக்கு தேவையோ அந்த குட் ஃபேட் எடுத்துட்டு, இதெல்லாம் நம்ம பாடிக்கு வந்துட்டு இந்த ட்ரை கிளிசராய்ட்ஸா எதெல்லாம் நம்மளுடைய பாடியில இந்த ரத்தத்து குழாய்கள் எல்லாம் அடைச்சு நம்ம பாடியில ஃபேட்டா ஸ்டோர் ஆயிட்டு இருக்கோ, அந்த ஃபேட் எல்லாமே கம்ப்ளீட்டா நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ அதே அந்த வகையில நமக்கு இந்த அவகேடோ, ஃபிஷ், இந்த வெஜிடபிள் ஆயில்ஸ் இந்த மாரி எல்லாமே நம்ம தாராளமா எடுத்துக்கலாம். இந்த ரெட் மீட், சீஸ், பட்டர், கோகோனட் ஆயில் ஸோ இந்த மாதிரியான சேச்சுரேட்டட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பா கம்மி பண்ணிக்கலாம். ஓகே. ஃபைனலி சப்ளிமெண்ட்ஸ். ஸோ எனக்கு செக் பண்ணி பார்த்தேன் மேம். என்னோட லிபிட் ப்ரொஃபைல், குட் கொலஸ்ட்ரால் ரொம்ப கம்மியா இருக்கு. பேட் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியா இருக்கு. நெறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இல்ல நான் ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸோடயே நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நெறைய டயபெட்டிக் 2 மாதிரியான கண்டிஷன்ஸும் எனக்கு வந்திருக்கு. கொலஸ்ட்ரால் லெவல் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கும்போது, எப்படி இந்த கண்டிஷன்ஸ வந்துட்டு நீங்க மெயினா மெயின்டெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்பரான டயட்ட வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. லோ ஃபேட் இருக்கிற டயட், லோ கேலரிஸ் இருக்கக்கூடிய டயட்டா வந்துட்டு ஃபாலோ பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்டரி ஒரு ப்ராப்பரான ஒரு லைஃப் ஸ்டைல். ஓகேங்களா? ரொம்ப சிட்டிங்லயே இருக்காம, அந்த ஃபேட்ட வந்துட்டு உங்க பாடி எனர்ஜியா யூஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வொர்க் குடுக்கணும். இல்லைங்களா? அப்போ ஒரு ப்ராப்பரான ஒரு எக்சர்சைஸ் ஒரு வீட்ல இருந்துட்டே அட்லீஸ்ட் வீட்ல இருந்துட்டே ஏதாவது அ பு புஷ்
புஷ்அப்ஸ் எடுக்க ட்ரை பண்றது, புல்அப்ஸ் எடுக்கிறது, ஸ்கிப்பிங் பண்றது, ஏதாவது ஒரு பிசிக்கல் எக்சர்சைஸ் வந்துட்டு நீங்க உங்க பாடியில நீங்க குடுக்கும்போது தான், உங்க பாடி அந்த ஃபேட் எல்லாத்தையுமே எடுத்து எனர்ஜியா யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ, ஒரு ப்ராப்பர் பிசிக்கல் எக்சர்சைஸ் ஏதாவது ஒரு எக்சர்சைஸ் வந்துட்டு பண்ணுங்க. இது 2nd பாயிண்ட். அண்ட் 3rd பாயிண்ட் ரொம்ப முக்கியமா சப்ளிமெண்ட்ஸ். ஏன்னா நமக்கு ஃபேட் லெவல் ஜாஸ்தியா இருக்குங்கும்போது, டயட்ல வந்துட்டு கரெக்ட்டா நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது அப்படிங்கும்போது, நமக்கு அந்த நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி ஏற்படும். ஏன்னா புரோட்டீன்